இவற்றோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? ஹரிகிருஷ்ணன், இங்க எடப்பாடின்னு கூப்பிடுறோம் மேடம். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? ஹரிகிருஷ்ணன். ஓகே, உங்க பிறந்த தேதி என்ன? 24/3/2002. 2002. ஓகே, பிறந்த நேரம் சார்? 3:05 AM. 3:05 AM. உங்க பிறந்த ஊர் என்ன சார்? தொப்பூர். ஓகே சார், சார் இணைப்பில் தான் இருக்காரு. பிறந்த நேரம் திரும்ப சொல்ல முடியுமா சார்? 3:05 3:05 AM. ஓகே ஓகே சார். சாமி சொல்லுங்க, உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஹரிகிருஷ்ணங்க. பையனோட ஜாதகம். நீங்க பேசுறது? அப்பா, அவங்க அப்பா பேசுறேங்க. உங்க பேர் என்னங்க? என் பேரு ராஜி. சரிங்க, இப்போ 22 வயசு ஆகுதுங்க பையனுக்கு. ஆமாங்க. சரிங்க, பையனுடைய ஜாதக பிரகாரங்க குடும்பத்தில் இந்த கருப்பு சுத்துதுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த இறந்தவங்களுடைய சாபதோஷம் இருக்குமா உறுதியா? இருக்குதுங்களா? ஆமா, குடும்பத்தில் வந்து கருப்பு இருக்கு, கருப்பு சுத்துதுன்னு சொல்லுவாங்க நம்ம பக்கம்லாம். சரிங்க. அந்த இறந்தவங்களுடைய சாபதோஷம் என்னன்னு பார்த்து அதை சரி பண்ணி அதுக்கு உண்டான நிவர்த்தி பண்ணாத குலதெய்வமானது முறையா குடும்பத்தில் வந்து நல்லது பண்ணுங்க. சரி, உங்க சந்தேகம் என்ன? அதான் படிச்சிட்டு இருக்கு அப்படியே. இது டிஎன்பிஎஸ்சி தான் படிக்கிற அப்படிங்க. சரிங்க, பாஸ் பண்ணிடுவோம் அப்படியே அப்படிங்க. அரசு உத்தியோகத்திற்கான வாய்ப்பு ஜாதகத்தில் இருக்குங்க. ஜாதக ரீதியாக அரசு உத்தியோகத்திற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் குடும்பத்தில் வந்து அந்த பிதுர்சாப குற்றம்னு சொல்லக்கூடியது கருப்பு கட்டாயம் குடும்பத்தில் கருப்பு சுத்தது, குடும்பத்தில் கட்டாயம் யாராவது எதிர்பாராத மரணம் நடந்திருக்கும் உங்க குடும்பத்தில். அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி குலதெய்வத்தை கூட வச்சுக்கிட்டீங்கன்னா கட்டாயம் நல்லது நடக்குங்க. திதி கொடுத்துட்டாங்க சார். இல்ல இல்ல இல்ல, ஜாதக ரீதியாக குற்றம் இருந்தா அது திதியிலலாம் சரி ஆகாது சாமி. நான் இப்ப இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அந்த குலதெய்வம் கூட இருக்கணும்னு சொல்லி. அந்த குலதெய்வம் கூட இருந்தா மட்டும்தாங்க அதுக்கு தீர்வு கிடைக்கும். நல்லது நல்லது. சரிங்க, சரிங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார் நீங்க நேரடியாக சந்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, அப்போ அவங்க நீங்க நேரடியாக அவரை சந்திக்கலாம். குலதெய்வ வழிபாடை பத்தி பேசிட்டு இருக்கும் போது பல பேருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சந்தேகம் என்னன்னா, காவல் தெய்வங்களை வழிபடலாமா? பிகாஸ் காவல் தெய்வங்களை பார்க்கும்போது உக்ர தெய்வமா இருக்காங்க, அவங்க ஊருக்கு வெளியில இருக்காங்க, அவங்க நெருங்கி போய் வழிபட்டா நமக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுத்துமா? தொடர்ச்சியா வழிபடலாமா? அந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கு, அதை பத்தியும் சொல்லுங்க. காவல் தெய்வங்கள் பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டிங்கன்னாங்க, எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு தெய்வம் காவல் நிற்குங்க. இப்போ குலதெய்வங்கள்னு எடுத்துட்டோமா, இப்போ வச்சியம்மான்னு எடுத்துட்டோமா, முனீஸ்வரன் நிற்பாருங்க. ஒவ்வொரு ஊர் பக்கமும் ஒவ்வொரு அந்த குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி காவல் தெய்வத்தை அந்த குலதெய்வத்துக்கு உருவாக்குவாங்க. அது இல்லாமல் பொதுவாக எல்லை தெய்வங்கள்னு நிறையா இருக்குது. இப்போ இந்த பொதுவாக எல்லை தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் வழிபாடு பண்ணுவதனால இருக்கக்கூடிய நன்மைகள் வந்து அளவற்றது. அவங்களால கிடைக்கக்கூடிய நன்மைன்றது எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும், கரெக்டாக பயன்படுத்தும். நிறைய பேர் அங்கே வந்து பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காவல் தெய்வ வழிபாட்டில் வந்து நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கோபப்பட்டு மற்றவர்களை சபிப்பது. ஏன்னா உக்ர தெய்வங்கள்கிட்ட போயிட்டு நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லி நம்மளுடைய எதிரியோ அல்லது நமக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களோ அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு கும்பிடும்போது அந்த காவல் தெய்வம் உடனடியாக அதுக்குண்டான செயலை செய்யும். அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்கிறது கட்டாயம் பாதிப்பு இரண்டு பக்கமும் தரும். இவங்க யாருக்கு கும்பிட்றாங்களோ அவங்களுக்கும் அந்த பாதிப்பு தரும், இவங்களுக்குமே அதற்கு உண்டான கஷ்டம் தரும். ஏன்னா ஒருத்தர் இன்னொருத்தர் கஷ்டப்படணும்னு போய் சாமி கும்பிடும் போது அவர் கஷ்டத்துக்கு உள்ளாகிறாரு. இந்த தெய்வம் போய் ஏதாவது ஒரு வகையில் இவங்களுடைய பிரார்த்தனைக்காக அவங்கள போய் கஷ்டப்படுத்துது. அப்போ அவங்க வந்து இங்கே கஷ்டப்படுவாங்க. அவங்க கஷ்டப்படும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இன்னொரு தெய்வத்தை போய் கும்பிடுவாங்க. அவங்க இன்னொரு தெய்வத்தை போய் கும்பிடும்போது அந்த தெய்வம் வந்து இவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு உண்டான வேலை செய்யும். இது வந்து தேவையில்லாத ஒரு சத்ரு தொல்லைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக காவல் தெய்வங்களை தொடர்ந்து வழிபாடு பண்ணுவது அப்படின்றத பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு மனசு சரியில்லை, தொழில் ஏதாவது போட்டி பொறாமையாக இருக்குது, பொதுவாக போய் நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற காவல் தெய்வங்கிட்ட பொதுவாக வழிபாடு பண்ணணும். இவங்களை பர்டிகுலராக ஒருத்தர் பாயிண்ட் பண்ணி இவங்களால் எனக்கு பிரச்சனை, இவங்களால் எனக்கு கஷ்டம்னு சொல்லி கும்பிடக்கூடாது. ஒரு பொதுவாகவே காவல் தெய்வத்து வயலில் எல்லா பக்கமுமே இருக்கக்கூடிய முறைன்றது அந்த எலுமிச்சை பழம் தலையை சுற்றி குத்துறது. அந்த எலுமிச்சை பழம் தலையை சுற்றி குத்திட்டு கற்பூரம் பொருத்தி, சாமி எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் நீ நீக்கி விட்டு என் கூட இருந்து எனக்கு நல்லது பண்ணு, யார் எது செஞ்சாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நீங்கள் என் கூட இருந்து எனக்கு நல்லது பண்ணு, அப்படி தான் நீங்கள் வழிபாடு காவல் தெய்வத்துக்கிட்ட பண்ணணும். காவல் தெய்வத்துக்கிட்ட போயிட்டு கோபப்பட்டு மற்றவர்களுடைய குடும்பத்திற்கோ மற்றவர்களுக்கோ கஷ்டமாகிற மாதிரியான செயல்கள் செய்ய வேண்டாம். அது குலதெய்வ குற்றத்தில் ஒன்றாக மாறும். அந்த குலதெய்வ குற்றத்தில் அது மாறும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கான காரணங்கள் நீங்களாகவே இருப்பீர்கள். எனவே காவல் தெய்வ வழிபாடுன்றது தொழில் ரீதியான கஷ்டம்
போட்டி பொறாமையினால் வரும்போது, உடல் ரீதியான பாதிப்புகள் வரும்போது, தேவையற்ற குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுன்னு அடிக்கடி ஏதாவது ஒரு குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றவங்கலாம் இந்த தொடர்ச்சியான இந்த காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு வந்தால் அவருடைய காவல்னால அந்த குடும்பத்திற்கு பல நல்லது கட்டாயம் நடக்கும். ஓகே சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில் பல விதமான தகவலுக்கு தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க சார். தொடர்ச்சியாக பேசலாம். பொதுவாக நாம் இங்கே சொல்ல வந்திருக்கிற விஷயம் நம்மளுடைய புதிய தொலைக்காட்சி நேயர்களுக்கு நம்மளுடைய கருத்து, திருமுருக கோகுலநாதன் திருமுருக ஜோதி நிலையத்துடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா தெய்வங்களும் நமக்கு நன்மை தருவதற்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. எல்லா தெய்வங்களும் நமக்கு நன்மை தருவதற்காக மட்டுமே உள்ளது. அந்த தெய்வங்களை நாம் தெளிவாகவும் முழுமையாகவும் எடுத்து வழிபாடு செய்ய வேண்டும். தெளிவாக எடுக்கணும், முழுமையாக அவங்கள நாம் நம்பி வழிபாடு பண்ணணும். அப்போ தான் ஒரு பலன் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். இப்போ என்கிட்ட வரவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லிவிட்டு அதன் பிறகு பிரசன்னம் பார்த்து பிரசன்னத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வரக்கூடிய குடும்பத்திற்குன்னு பொதுவாக வரக்கூடிய பாதிப்புகள், இறந்தவர்களுடைய ஆன்மாக்களோ அல்லது செய்வனை பாதிப்போ அல்லது இருக்கக்கூடிய இடத்துல வாஸ்து பிரச்சனை இருக்குது, இல்லைனா கிரகங்கள் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது அப்படின்னு எந்த விதமான பாதிப்புகள் இருந்தாலும் அந்த பாதிப்புகள் சரி செய்வதற்கான வழி என்ன? இங்கே பாதிப்பை சொல்வதை விட பாதிப்பிலிருந்து வெளிவர வேண்டும், அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுடைய நோய் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நோயிலிருந்து விடுபடுறது தான் ரொம்ப முக்கியம். இங்கே நம்மக்கிட்ட இந்த விடுதலை அப்படின்றது ஒரு விஷயம் நமக்கு அதிகமாக நம்ம அந்த விஷயத்தை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் வெளிவரத்துக்கு உண்டான வழிவகைகள் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடைசியாக நம்மளுடைய பங்குனி மாதம் நம்ம புதியகம் தொலைக்காட்சியில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு திருச்சியிலேருந்து ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க, திருமண விஷயத்துக்காக தடைன்னு சொல்லி வந்திருந்தாங்க. ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க, திருமணமே நடக்கலை. அந்த பொண்ணுக்கு 35 வயது நடப்பு, அரசு சார்ந்த தொழில், அரசு உத்தியோகத்தில் இருக்காங்க, ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு எம்ப்ளாயாக இருக்காங்க அந்த பொண்ணு. இப்போ கல்யாணம் உறுதியாகிட்டு இப்போ வரக்கூடிய நவம்பர் மாதம் நேற்று தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, 10ஆம் தேதியோ இன்னும் 11ஆம் தேதியோ திருமணம் உறுதிப்படுத்தியிருக்கு, இது நிச்சயம் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 10 நாளிலேயே திருமணம் சாமி அப்படின்னு சொல்லி நேற்று தான் சந்தோஷமாக பேசுனாங்க. நேற்று தான் இது எனக்கு தகவல் சொன்னாங்க. இந்த மாதிரி அந்த குலதெய்வம்ன்றதில் எண்ணற்ற ரகசியம் இருக்குங்க. அந்த குடும்பத்தை காப்பாற்றி கட்டி காப்பாற்றுதுன்னு சொல்லுவாங்க. நம்ம கிராமத்து பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, நான் உன் குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறேன் போடா அப்படின்னு சொல்லி வாக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறதுல குலதெய்வத்திற்கு இன்றியமையாத ஒரு பங்கு உண்டு. ஏன்னா குடும்பத்திற்காக மட்டுமே நல்லது பண்ணுறதுக்கு தான் அந்த குலதெய்வன்றது நம்ம முன்னோர்கள் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் அதை நம்ம வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, முழுமையான பலன் அடையாமல் இருக்காங்க. முழுமையான பலன் அடையாமல் இருக்கிறதுக்கான மூல காரணங்கள் பேசிக்காக இருக்கக்கூடிய அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த தடைகளை நீக்காமல் குடும்பத்தில் இந்த கருப்பு நீக்கிறது, இந்த செய்வனை பாதிப்பை நீக்கிறது, இறந்தவர்களுடைய ஆத்மாக்களை நிவர்த்தி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை முறையாக பண்ணாமல் வெறுமன குலதெய்வத்தை மட்டுமே வழிபாடு பண்ணுறதுனால மட்டும்தான் முழுமையான பலன்கள் கிடைக்காம போகுது. நம்மக்கிட்ட வரவங்களுக்கு இதையெல்லாம் நிவர்த்தி செய்து கொடுத்து குலதெய்வத்தை முறையாக கூட இருக்கிற மாதிரியும், வாஸ்து ரீதியான பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகிற மாதிரியும், திருமணம், தொழில் வளர்ச்சி, குடும்ப ஒற்றுமைக்கு உண்டான சித்தர்கள் சொன்ன எந்திரங்களும் முறையான மூலிகைகளும் தாந்திரிகத்தின் அடிப்படையில் மிக அற்புதமாக நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட வரும்போது உங்கள் குடும்பத்துக்கு யாருக்கு பார்க்கணுமோ அவங்களுடைய ஜாதகம் எடுத்துக்கோங்க. பிரசன்னம் பார்க்குறது பொதுவாக நம்ம பார்த்துருவோம். நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நம்ம சாமி சிம்பிளாக நம்மளுடைய வீட்டுக்கு பின்னாடி சிம்பிளாக அட்டை போட்டு முருகர், ஆஞ்சநேயர், ஆனந்த மகாகாளிலாம் நம்ம வச்சு தினைக்கும் பூஜை பண்ணிகிட்ருக்கோம். வரும்போது சுத்தபத்தமாக வாங்க, நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது. ஜாதகம் பார்க்க வர அன்னைக்கு தீட்டு வீட்டில் ஏதாவது இருந்தால் வர வேண்டாம். அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் எப்போனாலும் இந்த கீழே இருக்கிற அந்த 2 எண்களை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்ம சரி பண்ணி கொடுத்துருவோம். இது கிட்டத்தட்ட 1000 பேர்த்திற்கு மேல் செய்து கொடுத்து மிகப்பெரிய நல்ல பலன் பல பேர் பெற்றிருக்கிறாங்க. அனைத்து மக்களிடமும் இது போய் சேர வேண்டும் என்பது அடியனுடைய ஆசை. அனைத்து குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். குலதெய்வத்தின் மீது நம்பிக்கை இருப்பவர்கள் என்னை தைரியமாக சந்திக்கலாம். ஆஞ்சநேயரோடு முருகர், ஆனந்த மகாகாளியின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை என்னிடம் காத்துக்கிட்டு இருக்கு. வாய்ப்புள்ளவர்கள் பயன்படுத்திக்கோங்க. நன்றி சார். இன்றைய நிகழ்ச்சியில் குலதெய்வத்தோட மகிமை என்ன, குலதெய்வத்தை கும்பிடுறதுனால எவ்வளோ நன்மைகள் நடக்கும்ன்றது தெளிவாக எங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கீங்க. மிக நன்றி. நன்றி. ஸோ இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல வேற ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.